கடகம். ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருந்த சனி பகவான் வருகின்ற புதன்கிழமைக்கு மேலே அட்டமஸ்தானத்திலே அமர்கின்றார். அட்டமாதிபதி அட்டமஸ்தானத்தில் வலுப்பெற்று உங்கள் ராசிக்கு சற்று சிரமங்களை தருவதற்கான வாய்ப்புகளை பெறக்கூடிய கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு இந்த வாரம், அதாவது புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம் 4 பாதங்கள், ஆயில்ய நட்சத்திரம் 4 பாதங்களை கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை, அதாவது 17/12/2023 முதல் 23/12/2023 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே கேது பகவானும், 4ஆம் இடத்திலே ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானும், 5ஆம் இடத்திலே ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானும், மிகப்பெரிய யோகாதிபதி உங்களுக்கு செவ்வாய் பகவானும், அவரோடு விரையாதிபதியாகிய புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். அடுத்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே தனாதிபதியாகிய சூரிய பகவானும், 7ஆம் இடத்திலே சனி பகவான் புதன்கிழமை வரையும், புதன்கிழமை 4 மணிக்கு மேலே அட்டமஸ்தானத்துக்கு சனி பகவான் வந்துடுவார். பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவானும், 10ஆம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்துக்கு கிரக அமைப்புகள். உங்கள் ராசிநாதனாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து இந்த வாரத்தில் 8, 9, 10 ஆகிய இடங்களில் பயணிக்க காத்திருக்கிறார். நண்பர்களே, பொதுவாக சந்திராசிரமமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் யோகம் உண்டு. ஆனால் உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சற்று நிதானமாக பயணிக்க வேண்டிய வாரம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த வாரத்தில் மிக யோகம் அப்படின்னு சொல்லணும்னா, திங்கட்கிழமை அன்னைக்கு சந்திராசிரமம் வருது இல்லையா, அன்றைக்கி பார்த்திங்கன்னா சஷ்டி திதி வருகிறது. செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வளர்பிறை வரக்கூடிய அஷ்டமி திதி வருகிறது. அந்த 2 நாளும் உங்களுக்கு தவிர்த்துங்க. மற்றபடி இந்த வாரத்தில் துவக்க நாள்னு சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தனுர் மாதத்தின் முதல் நாள், மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன்னு சொன்னார் இல்லையா, அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாள் அன்னைக்கு வருகிறது. அது யோகபலத்தை தரக்கூடிய நாள். அடுத்து புதன்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா மாலை 4 மணிக்கு மேலே சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி அட்டமஸ்தானத்தில் சனி பகவான் வர்றது உங்களுக்கு யோகத்தை தர்றதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏன்னா ஆட்சி பெற்று அமர்ந்தாலும் அவர் மூலத்திருகோண வீட்டில் உட்காரனால எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அடுத்து வியாழக்கிழமை அன்னைக்கு யோகமான நாள். அது பகல் 12 மணிக்கு மேலே தசமி திதி வருகிறது. அன்றைய தினம் ரேவதி நட்சத்திரம். அடுத்தபடியாக 10 மணி, அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு மேலே ஏகாதசி திதி வருகிறது. சனிக்கிழமை அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி. நண்பர்களே, பொதுவாக தனாதிபதியாகிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு தனாதிபதியாக சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்றப்ப பண பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா தனஸ்தானத்து அதிபதி 6ஆம் இடத்துல உட்காரும்போது கடன், நோய், வம்பு வழக்கு கைகோர்த்து வரும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு இந்த வாரம் கொஞ்சம் ஒரு மத்தியமத்தை கொடுக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒன்று. ரெண்டாவது பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, அந்த குடும்பஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு 6ஆம் இடத்துல மறையினால கொஞ்சம் குடும்ப உறவுகளால் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனாலும் கடகராசி என்பதே உங்களுக்கு குரு பகவான் சகாய நல்ல நிலையில் இருக்கிறனாலையும், மிகப்பெரிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆட்சி பெற்று அதுவும் பஞ்சமஸ்தானத்தில் அமர்றது நல்ல பலனை நிச்சயமாக கொடுக்கும். அதனால் சிரமங்கள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு 10லே அமர்ந்த குரு பகவான் இப்போ புதன்கிழமைக்கு மேலே சனி பகவான் அட்டமஸ்தானத்தில் வந்தாலும் 3ஆம் பார்வையாக அவர் 10ஆம் இடத்தை பார்க்க போகிறனால தொழில் ரீதியாக பல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். ரெண்டாவது, சுக்கிரன் ஆட்சி பெற்று அவர் 10ஆம் இடத்தை பார்க்கறனால பண பொருளாதாரம் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழில் ரீதியாக உத்தியோகஸ்தர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சூரியன் 6ல் உட்கார்ந்தனால அரசு சார்ந்த துறை நல்ல ஒரு பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும், தனியார் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு இன்னும் சிறந்த பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கும். எல்லாம் விட இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பெண்களுக்கு தான் ஒரு அருமையான சிறப்பான வாரம். ஏன்னா 7ஆம் இடத்ததிபதி அவர் 8ஆம் இடத்துல உட்காரனால கணவன் மனைவி உறவு வலுப்பெறும். அடுத்து யாராவது தேவையில்லாத நபர்களால் உங்களுக்கு சின்ன சின்ன குறுக்கீடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
அதே மாதிரி குழந்தைகளால் லாபம், குழந்தைகளுக்கு லாபம், எண்ணிய தெய்வ பலம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதும், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் பெண் தெய்வம், அந்த தெய்வம் கன்னி ராசியில் அமர்ந்திருக்கதும் பெண் தெய்வங்களால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அவங்களுடைய பலம் உங்களுக்கு இன்னும் அதிக லாபத்தை கொடுக்கும். ஒன்று. ரெண்டாவது குழந்தைகளுக்கு லாபம், குழந்தைகளால் லாபம், குழந்தைகளால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு பயன்படுத்தி கொள்ள வேண்டிய வாரம்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு யோக பலத்தை நிச்சயமாக உங்களுக்கு அள்ளித்தரும் இந்த வாரத்தில். அதே மாதிரி குரு பகவான் நான் 10ல் அமர்ந்திருக்கனால, அந்த 10ல் அமர்ந்த குரு பகவான் சனி பகவான் பார்வையில் அமர்ந்திருக்கனால பெண்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு சுப காரியங்கள் கிடைக்கும். ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதியிலே சனி பகவான் அவர் குரு பகவானை பார்க்கறனால மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான். புத்திரபாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வீடு, வண்டி, வாகனம், யோக சேர்க்கைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அதே மாதிரி தந்தை வழியில் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுனால் அது முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்குறப்ப வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்த்திங்கன்னா வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி. இந்த பஞ்சமி திதியில் பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் அதே மாதிரி விநாயகரையும் வழிபாடு பண்ணுங்கள், நல்ல யோகம் கொடுக்கும். திங்கட்கிழமைக்கு சஷ்டி திதியில் சஷ்டி உங்களுக்கு முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமைக்கு அன்றைக்கி அஷ்டமி திதி வருகிறது, வளர்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி திதி வருகிறது, காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமைக்கு வைகுண்ட ஏகாதசி வருகிறது. அதாவது சனிக்கிழமைக்கு காலையில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பெருமாள் எம்பெருமாள் மக்களுக்கு அருள் பாலிக்கிறதுக்காக சொர்க்கவாசல் வழியாக வெளியே வர்றாரு. அந்த வைகுண்ட ஏகாதசி திதியில் எம்பெருமான வழிபாடு பண்ணுங்கள், நல்ல யோகமும் லாபமும் நிச்சயமாக கிடைக்கும். பொதுவாக கடகராசி மேலே இந்த வாரத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு லாபத்தையும் அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத பல திருப்பங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பொதுவாக பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இதுவரை கண்டச்சனி ஓடிட்டு இருந்தது, இப்போ அட்டமச்சனி ஓடிட்டு இருக்குன்னு சொல்லி பயமுறுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த சந்திரன் மனோகாரகனாகிய இருக்கக்கூடிய காரணத்தினால அவருடைய ஒவ்வொரு அந்த மூவிங் இருக்கு பார்த்திங்களா, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பலவிதமான மாறுதல்களையும் எதிர்பார்த்த பல விஷயங்களையும் கை கொடுக்கும். அதனால தான் இந்த சனி பயிற்சியை பற்றி நீங்கள் பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னேன். இந்த சந்திராசிரமமோ வேதியோ இல்லாத நாட்களில் மட்டும் கொஞ்சம் யோகத்தை கொடுக்குறக்கு வாய்ப்பு உண்டு. அந்த சந்திராசிரமம் உள்ள நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சிறந்த நற்பலனை தருவதற்கான வாய்ப்பு உண்டு. எல்லாத்தையும் விட செவ்வாய் பகவான் நீசராசியில் அமர்ந்திருக்கிறார். அதாவது உங்கள் ராசிநாதன் நீசமடையக்கூடிய ராசின்னு சொல்லக்கூடிய அந்த விருச்ச ராசியில் அமர்ந்திருக்கிறார். ஆனாலும் செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதும் அவரோடு புத பகவான் அமர்ந்திருப்பதும் நல்ல யோகத்தை தரக்கான வாய்ப்பு உண்டு. இந்த வாரம் முழுவதுமே கடகராசி என்பவர்களுக்கு எதிர்பார்த்த பல விஷயங்கள் கைகோர்த்தும் வரும். குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் எதிர்பார்க்கக்கூடிய பல திருப்பங்கள் கிடைக்கும். சனி பயிற்சி மட்டும் இல்லாமல் ராகு பகவான் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் இல்லையா, அதனால் அதாவது முன்னோர்கள் வழி ஏற்படக்கூடிய அந்த தெய்வம் பொதுவாக பொறுத்தளவு பார்த்திங்கன்னா குலதெய்வம் அனுக்கிரகம் இருந்தாலே நல்ல லாபங்கள் கிடைக்கும்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு குலசாமியோட அனுக்கிரகம் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கனால இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சிறந்த யோக நற்பலனை தரக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு சிறந்த நற்பலனை நிச்சயமாக தருவார். இனிய நல்வாழ்த்துக்கள்.